உங்களெல்லாம் நம்பி ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நீங்க ஃப்ராட் வேலை பண்றது தெரியுதா தெரியலையான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப வரைக்குமே உங்களை நம்பி காசு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்குமே அதான் ஒண்ணும் புரியல. ஏய் கொஞ்சமா திருந்துங்கடா. அவன் கட்சி நடத்துறது காசு இல்லைன்னு சொல்றவன் எப்பறம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாடகை வீட்டுல இருக்க முடியும்? முதல்ல கட்சிக்கு திறநிதியா வர காசை எடுத்து சீமான் அவர்கள் தனிப்பட்ட செலவுக்கு பயன்படுத்தினது இல்ல அப்படின்னு சாட்டை பேசியிருக்காரு. 5 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சியுடைய கட்சியினுடைய வங்கி கணக்கு வந்து ஒத்த ரூபா காசை தன் சொந்த செலவுக்கு சீமான் எடுத்து கிடையாது. அது கட்சியின் செலவுக்கு மட்டும்தான். இதை ஏன் முழுசா போடல? போட்டா உங்களுக்கு அவதூறு பரப்ப முடியாது. முதல்ல கட்சி நிதியா வர காசை எடுத்து கட்சி செலவுக்கு இல்லாம தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம அரசியல் பேசுறவங்கள்ட்ட என்ன பதில் சொல்றது? சீமான் அண்ணாவுக்கு நேரடியா சிலர் உதவி செய்யலாம். அவருக்கும் சொத்து மதிப்பு இருக்கு. அவரு 2 லட்சம் வாடகை கொடுக்கறாரு, 3.5 லட்சம் வாடகை கொடுக்கறாரு. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ஒருவேளை தம்பிகள் காசு கொடுக்கறதாவே இருக்கட்டுமே. உன்ன மாதிரி அவதூறு பரப்பி ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு QR கோடு காட்டி பிச்சை எடுத்தாரா? நான் இருக்கணும்னா கண்டிப்பா ஃபினான்ஷியல் மூலமா எனக்கு சப்போர்ட் இருக்கணும். உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த கியூர் மூலமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உன்ன மாதிரி பொய் பேசி வீடியோ போட்டு கட்சிக்காரங்களை சுய இன்பமடைய வச்சுட்டு QR காட்டி பிச்சை எடுத்தாரா? உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த கியூர் மூலமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உன்ன மாதிரி கட்சி பேரை சொல்லி ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு தனிப்பட்ட அக்கௌண்டோட QR காமிச்சு பிச்சை எடுத்தாரா? உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த கியூர் மூலமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உன்ன மாதிரி அடுத்தவங்களை தனிப்பட்ட முறையில அவங்களோட உடல் அமைப்பை வச்சு விமர்சனம் பண்ணி ஃபாலோவர்ஸை சந்தோஷப்படுத்திட்டு QR காமிச்சு பிச்சை எடுத்தாரா? உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த கியூர் மூலமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். கட்சிக்காக வீடியோ போட்டு என்னால வாழ முடியல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை அனுதாபப்பட வச்சு பிச்சை எடுத்தாரா? உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த கியூர் மூலமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவர் கட்சிக்காக 200 வழக்கு வாங்கியிருக்காரு. 15 வருஷமா திருட்டு திராவிட கூட்டங்களை எதிர்த்து கமலஹாசன், விஜய் மாதிரி அரசியல் கம்பெனிகளை அம்பலப்படுத்தி மக்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரிய வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவதூறு பரப்பியோ அனுதாபமா பேசியோ சொந்த செலவுக்காக காசு எடுக்கல. கட்சி வளர்ச்சிக்கு கட்சிக்காக காசு வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கணக்கு கொடுக்குறாரு. உங்களை மாதிரி சேனலை வளர்க்க காசு தேவைப்படுதுன்னு தனிப்பட்ட அக்கௌண்டோட QR காமிச்சு காசு வாங்கி சம்பாதிக்கல. திமுக அடிச்ச அடியில திமுக பார்த்து பயந்துட்டு நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பி ஃபாலோவர்ஸை சுயன்பாடை வைக்கிறீங்க போல. உங்களால் முடிஞ்ச தொகையை இந்த கியூர் மூலமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு.